ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பெங்களூரில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. அங்கே ஒரு இடம் காட்டு பகுதி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மன அமைதிக்காக இருந்தாலும் சரி, வாக்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, காலை மாலையில் ஜாக்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த காட்டுக்குள்ளே தான் எல்லாருமே போவாங்க. அப்போ பீகாரை சேர்ந்தவங்க தான் அங்கே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர். அவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டு இப்போ இங்கே தனியாக தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்னாச்சு அப்படின்னா, சரி ஜாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு காலை நேரத்தில் ஜாக்கிங் போயிருக்காங்க. அப்போ 10 வயசு மயக்கத்தக்க ஒரு 5, 6 சிறுவர்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாக்கிங் போகிறது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா, இவங்கள விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வயசு என்ன, ஒரு 10 வயசு அப்படிங்கும்போது அவங்க தம்பி மாதிரி ஆச்சு. இவங்களுக்கு ஒரு 25 வயசு வச்சா கூட அவங்களுக்கு 10 வயசுங்கும்போது ஒரு தம்பி வயசு. இந்த சின்ன பையங்க இவ்வளோ கேவலமாக இவங்கள இவங்க அக்கான்னு கூப்பிடணும். இப்போ இவ்வளோ மோசமாக பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறாங்களே. அது ஒரு 4 சின்ன பசங்க. பொதுவாக ஒரு பெரியவங்க பார்த்தீங்கன்னா வயசு பையங்க தான் 18 வயசு 20 வயசு பையங்க கிண்டல் அடித்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு 10 வயசு மயக்கத்தக்க ஒரு 4 சிறுவங்க இவ்வளோ மோசமாக விமர்சனம் நம்ம பண்ணுதா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. நான் அங்கே ஜாக்கிங் போயிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மோசமாக 10 வயசு பையங்க என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க. மனசே கஷ்டமாக போச்சுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க, அதுக்கு ஆடை நீங்கள் ஒழுங்காக போட்டிருந்தா பண்ணியிருப்பாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆடைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா கிராமப்புறங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. கிராமப்புறத்தில் எப்படி இப்போ ட்ரெஸ்ஸு உடுத்துவாங்கன்னு எல்லாருக்குமே இது தெரியும். புடவை தான் உடுத்துவாங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாவாடை தாவணி தான் போட்டிருப்போம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா, யாருமே கிண்டல் பண்ணது கிடையாதா? அப்போ பார்த்தீங்கன்னா, எங்களெல்லாம் ரோட்டில் போகும்போது பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மூஞ்சிக்கு நிறைய நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. அப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா தானே போட்டிருந்தோம், பாவாடை தாவணி தான் போட்டிருப்போம், இல்லை புடவை உடுத்திருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பேசுறது இல்லையா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இது சகஜமாக போச்சு. இந்த காலத்தில் தான் ஒரு என்னமோ புதுசாக இல்லாத பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஆடை அது இதுன்னு. அப்போல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரண புடவை உடுத்தினா கூட பக்கத்தில் 4 பேர் போனால் கூட ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதனால் வீட்டை விட்டே நாங்கள் வெளியிலே இப்போ வரமாட்டோம். கோயில் எங்கே இருந்தாலும் சரி வெளியிலே போகிறது கிடையாது. அவசியமாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியில் போயிட்டு வருவோம். மற்றபடி எதுவுமே நாங்கள் போயிட்டு வர மாட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் தண்ணி எடுக்கணும், தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ கூட அவங்களாம் மோசமாக பேசுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா கிடையாது. இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால 4 பேருக்கு 4 விஷயம் தெரியுது, அவ்வளோதான். அப்போல்லாம் தெரிஞ்சது கிடையாதா? ஆனால் இப்போ இப்படி பேசுறதால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அந்த காலத்துலேயும் கிண்டல் கேலி கிண்டல் எல்லாம் இருக்குது, இந்த காலத்துலேயும் கேலி கிண்டல் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலேயும் இருக்குது. அப்போ எங்களால் எதுவுமே ஷேர் பண்ண முடியலை, 4 பேருக்கு தகவல் சொல்ல முடியலை. ஆனால் இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு சோசியல் மீடியா இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ கேலி கிண்டல்லாம் வருது. கிராமப்புறத்தில், நகர்ப்புறத்தில் எல்லா இடமும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆடை காரணமாக இருக்கவே முடியாது அப்படி தான் நான் என்னோடய கருத்துக்கள் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கருத்து சொல்ல அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சோசியல் மீடியா மோசமாக போயிடுச்சு. இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, கேலி கிண்டல் இருக்குது, ஆனால் அந்த சின்ன பையன் எப்படி கேலி கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இருந்த காலம் வேறு, அப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசு வயசு பசங்க தான், ஒரு சின்ன பசங்க கிடையாது. சின்ன பசங்க அப்படின்னா அக்கா அப்படின்னு தான் மரியாதையாக பேசுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த 10 வயசு சின்ன பையன் 4 பையங்க சேர்ந்து இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சோசியல் மீடியா தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள் மோசமான ஒரு வீடியோக்கள் யூடியூப்பில் அது இது எல்லாமே பார்த்து அவங்க மனசு கெட்டு போனதால தான் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. இல்லைன்னா அந்த வயசில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமே இது தெரியாது. ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, கல்யாணம் இருந்தாலும் யாருக்குமே இந்த விஷயமே இது தெரியாது. வீட்டில் உறவுக்காரங்க பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கல்யாணம்னா என்ன, எப்படி அக்கா எல்லாமே சொல்லுவாங்க. என் கல்யாணத்துக்கெலாம் அப்படி தான் சொன்னாங்க. என்னன்னே எனக்கு தெரியாது. அப்போ திருமணம் உறவுக்காரங்க தான் பெரியவங்க தான் சொல்லுவாங்க. எப்படிலாம் குடும்பத்தை நடந்துக்கணும், எப்படி எல்லாமே அவங்க தான் சொல்லி ஒரு பாடமாக எடுப்பாங்க. நான் இந்த காலத்தில் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இது கிடையாது. சின்ன பிள்ளைகள் கூட எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் சோசியல் மீடியாவில் எவ்வளவோ வீடியோக்கள், இப்போல்லாம் எவ்வளவோ ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் வருது. அதெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைகள் மனசு கெட்டு போச்சு. அதனால தான் அக்கா ஸ்தானத்தில் உள்ள 10
10 வயசு பையன் 25 வயசு கிண்டலுங்க இந்த அளவு கிண்டல் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக வந்து ரொம்ப வந்து வேகமான ஒரு இன்ஃப்ளூசர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க. இப்போ அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் நிறைய உலகம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அந்த காலத்தில் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா பெரியவங்க, அந்த காலத்துல சின்ன பசங்க யாருமே வந்து பெரியவங்கள பார்த்து கிண்டல் பண்ண வந்து கிடையாது. அக்கா அப்படியே மரியாதை தான் இருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து சோசியல் மீடியா எப்போ வந்துச்சோ, அதுலேருந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க. ஏன்னா, வாயால வந்து செய்றது வேற. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோக்கள் மோசமான ஒரு வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் அதெல்லாம் பார்த்து சின்ன குழந்தைகளோட மனசு வந்து கெட்டு போயிடுச்சு. நம்ம சமீபகாலமா பார்க்குறோம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் வந்து 15 வயசு, 17 வயசு பிள்ளைகள் கூட வந்து காதலிக்குது. இந்த சின்ன 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் பிள்ளைகளே வந்து காதலிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மோசமா இருக்கு. எல்லா விஷயங்களும் வந்து இருக்கு. நெறைய இடத்துல வந்து இப்போ சமீபத்தில நெறைய இடத்துல பார்த்தோம். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் மோசமா வந்து போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சோசியல் மீடியால தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து நெறைய வீடியோக்கள் போச்சு. மனசு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண பெத்திருக்க யாரா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைய பெத்தவங்க பெண்கள்கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க. பெண்ணை பெத்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பா மட்டும் பெண்ண வந்து எப்படி பார்த்து பார்த்து வந்து பொத்தி பொத்தி வளர்க்குறோமோ, அதே மாதிரி ஆண் குழந்தைகள பெத்தவங்களும் சொல்லி வைங்க. இந்த யாரா இருந்தாலும் சரி மரியாதையா நடந்துக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். ஒரு பெண்கள்கிட்ட எவ்வளோ வந்து கண்ணியமா நடந்துக்கணும், அன்பா நடந்துக்கணும். எந்த நேரத்துல வெளியில போகும்போது கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து சொல்லி ஆண்கள்கிட்டயும் சொல்லி வந்து நீங்க கண்டிப்பா வளங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆண்கள்கிட்டயும் சொல்லி வந்து வளர்த்துருங்க. சின்ன குழந்தையிலேருந்தே அந்த கிட்ட எல்லார்கிட்டயும் மரியாதை இருக்கணும். அப்படி எல்லாமே சொல்லி வளர்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆணும், பெண்ணும் எல்லாருமே வந்து நல்ல இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.